ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் சொத்தை பிரித்து தராத ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவியான தாயை சுத்தியலால் அடித்துக் கொன்றுவிட்டு தலைமறைவான மகனை 10 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவியான தனபாக்கியத்தின் 2 மகன்களும் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். அதில் மதுபோதைக்கு அடிமையான இளைய மகன் சந்தோஷ் ராஜா சொத்தில் தனது பாகத்தை பிரித்து தருமாறு கேட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று மதுபோதையில் தாயிடம் தகராறில் ஈடுபட்ட அவர் சுத்தியால் கொடூரமாக அடித்துக் கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.